I was not interested in attending. அங்கே வந்து எனக்கு வழக்கம்போல் எல்லா தியானமோ அல்லது ஜபம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, வழக்கத்தை விட வித்தியாசமாக இருந்தது. But that retreat was different from the other retreats which I had already attended. எல்லாமே வந்து பைபிளில் உள்ள வேர்ட் ஆஃப் காட் நற்செய்தியை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க பிரதர். They were brother was explaining only the word of God. இன்னொன்று வந்து யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ அவங்கள வந்து இந்த வேர்டை சொல்லிக்கிட்டே இருக்க சொன்னாங்க. The sick people were asked to repeat the word of God. நான் வந்து இவனை ஒரு லஞ்ச் பிரேக்கில் பிரதர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவனுக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். I took my son to Brother Johnson during the lunch break and I asked him to pray for him. அவர் வந்து நான் ப்ரேயர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. But brother refused to pray over him. அவர் வந்து எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி தந்தார். But he taught me a word of God. அபகுக்கு 3:19 இருக்கு அந்த வார்த்தை. Habakkuk chapter 3 verse 19. ஆண்டவராகிய என் தலைவரே நீரே கேன்டி என்னோட பையன் பேரை சொல்லி அவனுடைய வலிமை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க சொன்னார். Lord, you are my son's strength. He wanted me to put my son's name and say, Lord, you are my son's strength. நானும் வீட்டுக்கு போய் 2வது நாளும் தியானம் அட்டன் பண்ணேன். 2வது நாள் வந்து எனக்கு ஒரு பரிசுத்த ஆவியோட வரம் கிடைச்சது. Second day also I attended the retreat and I got the filling of the Holy Spirit. அப்புறம் நான் வீட்டுக்கு போய் நான் திரும்ப ஆனால் மனசில் ஒரு நம்பிக்கை வந்தது, என் பையன் வந்து நடப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. I had a faith that my son will definitely walk. அப்புறம் நான் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணும் பொழுதும் சும்மா இருக்கும் பொழுதும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த வார்த்தையை. After going home, while I was praying and also I was simply repeating the word whenever I was engaged in other activities. நான் யாரு கூடயும் அந்த ஒரு வாரமாக யாரு கூடயும் அவ்வளோவா பேசவும் இல்லை, வீட்டில் தான் இருந்தேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், மனசுக்குள்ளேயும் முடிஞ்ச அளவு வாய் விட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் For 1 week I was repeating the word. I was repeating by repeating the word and also I was just keeping the word in my mind. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 7 நாள் கழித்து என்னோட பையன் வந்து தானாக உட்காந்துட்டு தானாக எந்திக்க மாட்டான், அன்னைக்கு தானாக எந்திரிச்சு நிற்கிறான். After 7 days I saw my son getting up without any help. Praise the Lord. Praise the Lord. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்சது மாதிரி திருப்பி நான் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். I felt very happy and my faith actually it increased and I continuously repeated the same word again and again. அப்புறம் ஒரு 3வது நாள் என்னோட பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். After the 3rd day my son started walking. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இன்னும் அவன் நடந்துட்டே இருக்கான், நானும் அதை சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னும் என்னோட வாழ்க்கையில் நிறைய சாட்சி உண்டு. இப்படி நான் சாட்சி சொல்லி இப்போ வந்து 1 வருஷம் ஆச்சு கரெக்டாக. I was giving the testimony for the past 1 year. There are so many things happened in my life to give testimony. I am repeating the testimony whenever I got a chance. அப்புறம் போன ஆகஸ்ட்ல இவனோட 3வது வயசு முடிஞ்சுது. Last August he completed his 3 years. அப்புறம் அந்த ஆகஸ்ட் 3rd பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இவனுக்கு ஒரு பிரச்சனை. After the 3rd birthday again he got a problem. அவன் வந்து மேலே கட்டிலிருந்து உயரமாக தலை கீழே தரையில் விழுந்தான். He fell from the cot from a height. அது வந்து எங்களுக்கு அப்போ ஒன்றும் தெரியல. அப்போ விட்டாச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சுது. After 1 week, first we did not notice any change, but after a week அவனுக்கு வந்து ஒரே வாந்தி, ஒரே தலைவலி. He had a headache and also vomiting. அப்புறம் பிள்ளை கண்ணே முழிக்க மாட்டான், ஒரே பெட்ல தூங்கிட்டே இருந்தான். He was sleeping all the time. He did not open his eyes. அப்போ நாங்கள் நேரம் இங்கேருந்து கிம்ஸ் கொண்டு போயிட்டோம். We went to Trivandrum. We took him to the Kims hospital. அங்கே வந்து 1 வீக் ஐசியூலே வச்சிருந்தாங்க. He was in the ICU for 1 week. அப்புறம் என் பிரெயினை வந்து ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாங்க. They took the scan of his brain. அங்கே வந்து பிரெயினுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரில் வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு. There is a layer over the brain and there is a bleeding. அவங்க சொன்னாங்க இவனுக்கு இது வந்து சர்ஜரி தான் பண்ணணும். They told there must be a surgery done on him. ஆனால் சர்ஜரி இவன் சின்ன பையனால பண்ண வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. அப்பவும் இவன் முழிக்கல, தூங்கிட்டே தான் இருக்கான். They asked us to take him home. Since he is a small boy, the surgery was not done, but he was still sleeping. ஆனால் நானும் என்னோட ப்ரேயரை விடல. இப்போவும் எனக்கு ஒரு வார்த்தை உதவிச்சு. 2 பேதுரு 2:24 இருக்கு. 2 Peter chapter 2 verse 24 help me and I repeated the same word. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் அப்படி. By your wounds
I am healed, we are healed. That word helped me. நானும் அழுதுட்டே இந்த ப்ரேயரை இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன் I was ஹாஸ்பிட்டல்ல. crying and I was repeating the word in the hospital. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 வீக்ல இவன் திருப்பியும் நார்மல் ஆனான். After a week we returned home. After 1 week he became normal. ஒரு நாள் Praise the Lord. திரும்பவும் பிரச்சனை என்ன விட இல்லை. அடுத்தது இவன் ஒரு நாள் நல்லா திருப்பி நடக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தபோது ஒரு நாள் சிலிண்டர் பக்கத்தில் நான் இவனை வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்போ இவன் அவங்க அப்பா கூப்பிட்டப்போ எதுக்கோ இப்படி பிடிவாதம் பண்ணி இப்படி உண்ணுனதில் சிலிண்டர் திருப்பி மண்டையில் அடிச்சிருச்சு. After a week he was at home and again he was standing near the cylinder when his daddy called. He lifted his head and again he had a knock in the head. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சுது திருப்பியும் அவனுக்கு வாமிட்டிங், அதே தூக்கம், அதே மயக்கம். After a week he had vomiting, then he fainted and he was sleeping. இந்த தடவை ரொம்ப சீரியஸா இருந்தான். This time he was very serious. அப்போ கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி அவனோட டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் நேராக இவனை வெள்ளூர் கொண்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. We rang up to Kim's hospital and consulted the doctor. They said you better take him to Vellore. வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவனை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் ஐசியூவில் இருந்தான். He was in CMC Vellore in the ICU. அங்கே வந்து பிளட் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு பிளட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. They checked the blood and they told there is a problem in the blood of your child. அந்த உங்கள் பையன் கீழே விழக்கூடாது, விழுந்தான்னா ஏதாவது பெரிய காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவனுக்கு ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகாது. You must be very careful with the child if he falls down and if he gets any wound and if blood oozes out and it cannot be stopped. அண்ட் இன்னொன்று இப்போது இருக்கிற நிலைமைப்படி இவனுக்கு பிரெயினில் ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னும் 1 நாள் 2 நாளில் இவன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. There is more pressure in the blood and in the head, so the boy will not survive more than 2 days. அவங்க உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. They wanted to have a surgery immediately. அது ஓப்பன் ஸ்கல் சர்ஜரி, ஸ்கல்ல ஃபுல்லா ஓப்பன் பண்ணி they wanted to open the skull and do the surgery. அந்த மண்டை ஓட்டை ஃபுல்லா பிளந்து உள்ள இருக்கிற நிறைய இரத்த கட்டுகளை எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்களாம். The skull must be opened and all the bleeding and also the problem will be properly treated. அந்த நைட்டே பண்ணலை அப்படின்னா இவனுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகி ஒன்று ஏதாவது பாடியில் ஏதாவது ஒரு இடம் கை அல்லது கால் செயலிழக்கும் அல்லது ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆகும். உடனே முடிஞ்சிடும் கதை, நீங்கள் சர்ஜரிக்கு சம்மதிக்கணும் அப்படின்னாங்க. If it is not done the same night, then the baby will develop some problem and he cannot survive. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது But I had the belief. என்னோட கடவுளோட வார்த்தை மேலே. Because I believed in the word of God, of my God. ஏன்னா ஜீசஸ் வந்து அவ்வளவு ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்காரு. Because Jesus has shed all his blood for us. இன்னொன்று என்னோட கேன்டீனி ரத்தத்தை சிந்த மாட்டான் அப்படின்னு நான் அன்னைக்கு நைட்டே நானும் என்னோட ஹஸ்பண்டும் இவனோட பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து ப்ரேயர் பண்ணோம். So my husband and myself we were praying that since Jesus has shed all his blood for us, my son need not shed any blood. அந்த டாக்டர்ஸ்டையும் சொல்லியாச்சு நாங்கள் சர்ஜரிக்கு சம்மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு. So we told the doctors that we won't agree for any surgery on my son. அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, அப்போ நாங்கள் உங்கள் பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது, எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பையனோட உயிர் போகிறத நாங்கள் விரும்பலை, நீங்கள் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடுங்க. They said we won't treat your boy, we don't want any child to die in our hospital, so you better discharge and go. உடனே நாங்கள் அங்கேருந்து ட்ரெயினில் அன்னைக்கு அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் நாங்கள் இங்கேருந்து கிம்ஸ் போயாச்சு. So the next day from Vellore we went to Kim's. ஏன்னா வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு இடம் இல்லை, இவனுக்கு சர்ஜரி இல்லைன்னா அங்கே வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. So without surgery there is no place in CMC Vellore, so we were sent out. அந்த ட்ரெயின்லையும் நாங்கள் அதே வார்த்தைகளை சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே போகிறோம். So in the train we were repeating the same word of God and we traveled. அண்ட் எங்களுக்கு ரொம்ப ஃபெய்த் இருந்தது, எங்கள் பிள்ளை எங்களுக்கு திருப்பி கிடைப்போம் அப்படின்னு. We had faith that God will give back our child to us. அப்புறம் ஒரு கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் 2வது நாள் இவனோட பிளட்டுக்கு தேவையான அந்த ஒரு டேப்லெட், ஒரு சின்ன நீடில் உள்ள ஒரு மருந்து கொடுத்தாங்க. So the next day in Kim's they gave some medicine which is needed for his blood. அந்த அடுத்த நாளே இவன் திருப்பி நார்மல் ஆயாச்சு. From the next day onwards he became normal. Praise the Lord. இவனோட பிளட் பிரெயினில் உள்ள எல்லா ஹெமட்டோமாவும் எல்லா ரத்த கட்டும் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் கரைஞ்சி போயாச்சு. Now there is no problem in his blood, everything is healed.
அந்த இன்னொன்று இவன் இன்னொரு பெரிய சாட்சியாக கடவுள் இன்னமும் இவனை நிறுத்திட்டே இருக்கிறாரு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. God has really made him to say testimony, and I praise and glorify God for healing my son. Praise the Lord. Thank you. இயேசுவுக்கே புகழ். Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி. Thank you Jesus. மரியே வாழ்க. இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் கடவுள் என்ன சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. Today God has made me to bear testimony in front of others. அதுக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன். நான் Since he has made me a witness, I thank God. எனக்கு ஒரு 7 மாசமா நல்ல கால் வலியாக இருந்தது. For the past 7 months I had leg pain. இன்னைக்கு பிரதரோட ஜப கூட்டை இருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே அதுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். When I heard that today's brothers meeting is here, I wanted to come and pray. பிரதர் ஃப்ரண்ட்டில் ப்ரேயர் பண்ண கூப்பிட்ட நேரம் நான் கடவுள்கிட்ட அவங்க சொல்லி தந்த ஒரே வார்த்தையை மட்டும் தான் திருப்பி சொல்லிகிட்டே இருந்தேன். When brother asked me to come in front and to pray, I was repeating the word again and again. அந்த வார்த்தை என்னதுன்னா, இயேசுவே உமது அன்பினால் என்னை நிறைத்ததற்காக உமக்கு நன்றி. I thank you Lord for filling me with your love. That word was given to me and I was repeating the word. அந்த வார்த்தையை சொல்லி தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். Continuously I was repeating the word and praying. அதில் ஜபிக்கும் போது நல்ல கால் வலி, எங்கெல்லாம் காலில் வலி இருந்ததோ அதெல்லாம் அப்படியே தெரிஞ்சது. While I was praying, I could feel the pain in my legs. ப்ரேயர் சொல்லி முடித்து பிரதர் கால் கையெல்லாம் அசைச்சு பாருங்கன்னு சொல்லும் போது பார்க்கும்போது எந்த பெயினும் இல்லை. After the prayer, when brother asked to check whether I have pain in the leg, there was no pain at all. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. என்னுடைய பெயர் தேவதாஸ். My name is Devadas. நான் முன்னாள் இராணுவத்தினர். He is an ex-serviceman. நான் கடந்த 3 மாதமாக இடுப்பில் வலியையும் For the past 3 months I had pain in the hip. அண்ட் தலையில் பிரெயினில் 4-5 க்ளோட்டிங் இருக்கிறதாக பிரெயின் ஸ்கேனில் MRI ஸ்கேனில் ரிப்போர்ட் வந்து I had a problem in the head also and MRI scan was taken. அதனால் இப்போ இராணுவ ஆஸ்பத்திரியில் நான் முழு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். கடந்த 2 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறேன். அதனால் past 2 months he had been taking treatment. அது 9 மணிக்கு தான் நான் எழுந்திரிச்சு வந்தேன். அதுவரை எனக்கு நல்ல தலைவேதனையும் இடுப்பு வலி முதுகு பேக் பெயின் இருந்து 9 o'clock only I got up. I had head pain, then back pain. I was not okay till 9 o'clock only. 9 o'clock நான் இப்பொழுது ஜெபம் சொல்கிறதுக்கு சொல்லி தந்த உடனே ஜெபம் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். When the prayer was taught to me, I was continuously repeating that. அவருடைய இரத்தத்தினால் நான் குணமானேன், அவருடைய காயங்களினால் நான் குணமானேன் என்று அதை ஒரே I am healed. That prayer I was saying. மற்றபடி நான் எல்லாரையும் மன்னிப்பதற்காக ஸ்பெஷலாக நான் மன்னிப்பு கேட்டேன் கடவுள்கிட்ட. I was forgiving and I was asking forgiveness from God. அப்பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபீலிங் மாதிரி தெரிஞ்சு நான் எல்லாரையும் மன்னித்ததும் நான் நல்ல ஒரு குணத்தை பெற்றதாக தெரிந்தது. எனக்கு முதுகு வலியும் போய்விட்டது, தலையில் இப்போ பாரம் இல்லை. I felt the healing when I was forgiving and asking forgiveness. I felt something happened on me and I felt completely healed. எனக்கு கடவுள் செய்த இந்த பெரிய உபகாரத்துக்காக அவருக்கு நன்றி இருந்தது சொல்லுகிறேன். I thank and praise God for giving me this healing. நன்றி. சகோதரருடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லுகிறேன். I praise God for giving me a chance to attend the meeting. Praise the Lord. கடைசியாக சொன்ன 2 நபர்களும் இப்போ நடந்த பிரேயரில் குணமானவர்கள். இதே போல் வேறு யாராக குணமானவங்க நான் ஆண்டவருக்கு மகிமையாக உங்கள் முன்னால் சாட்சி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பிரியப்பட்டவங்க முன்னால் சொல்ல வரலாம். Praise the Lord. Praise the Lord. என்னுடைய பேர் ஜோஷில்டா. My name is Joshilda. சில மாதங்களாக என்னுடைய வீட்டில் பயங்கரமான போராட்டம் என்னுடைய குழந்தைகள் மூலமாக. For
for the past 3 months there was constant problem in my family. என்னுடைய மூத்த பையன் சம் ஈவில் ஸ்பிரிட் காரணமாக போன வெள்ளிக்கிழமை என்னை வந்து பயங்கரமாக அடித்து விட்டான். Last Friday my elder son, I have 2 sons, my elder son he was affected by evil spirit and he was beating me last Friday. எனக்கு வந்து என்னுடைய இடது கையை வந்து எதுவுமே பண்ண முடியாது. I could not move my left hand. நான் வந்து மீட்டிங் வர்றதுக்கு முன்னால் நான் இன்றைக்கி மீட்டிங் வந்துட்டு சாயங்காலம் போய் எனக்கு முதுகுக்கும் இந்த கைக்கும் ஏதாவது ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் மீட்டிங் வந்தேன். லேட்டாக தான் வந்தேன். So yesterday I wanted to go to the doctor and take a scan my hand and also my backside. I wanted to go to the doctor. பிரதர் வந்து அந்த இயேசுவினுடைய அந்த காயங்களை நினைத்து பார்த்து, ஆண்டவரே உம்முடைய அன்பால் நீர் எங்கள் நிறைப்பதற்காக நன்றி என்று சொல்லும்போது அதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதன் brother said you see the wounds of Jesus and thank God for the wounds. உன்னை பகைப்பவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லும்போது நான் ஒவ்வொருவரையாக என்னுடைய கணவர் இறந்து விட்டார் ஒரு விபத்திலே. அதன் பிறகு சிலவர்கிட்ட எனக்கு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில பிஹேவியர்ஸ்னால, அதனால் நான் அவங்க பேரெல்லாம் ஒன்றா சொல்லி நான் வந்து மன்னித்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது brother asked me to forgive. When he asked us to forgive everybody, I was just forgiving, telling names and forgiving one by one. நன்றி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள் இறங்குனதை நான் உணர்ந்தேன். When I was thanking God, I felt the filling of the Holy Spirit, anointment of the Spirit. அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாம் என்னை வந்து பிடிச்சி கீழே உட்கார வச்சாங்க. The sisters they just supported me to sit on the chair. நான் இன்னும் நன்றி சொல்லிட்டே இருந்தேன் கடவுளுக்கு. I was thanking God. என்னால் இப்போ என் இடது கையை வச்சு எதுவும் பண்ண முடியும். வலது கையை விட my left hand is completely healed. வலது கையை விட எனக்கு இடது கை தான் ரொம்ப ஸ்ட்ரெங்தா இருக்கதை நான் இப்போ உணர்றேன். Now my left hand is more strong than my right hand. எனக்கு இனி எந்த ஸ்கேனும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அதே டைம்ல எனக்கு I don't want any more treatment. Thank you. Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Praise the Lord. Praise the Lord. So many people got healed, and when it time to give glory to God, you find it so difficult to come நிறைய out and பேருக்கு share. சோகமாச்சு, ஆனா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும்னு சொல்லும்போது யாரையும் காணோம். I want to speak to you in the book of Malachi chapter 2 verse 1, 2 and 3. நான் உங்களிடத்துல சொல்ல வேண்டியிருக்கிறது மலாக்கி என்ற அந்த நூல்ல 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள். It says, when God blesses you, do not fail to give glory to God. அது இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவர் உங்களை குணப்படுத்தும் போது நீங்கள் அவருக்கு மகிமை செலுத்த தவறாதீர்கள். Because God's word says, the one who fails to give glory for the blessings that you have received, even that blessing that you have received will turn into a curse. ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைக்கு நீங்கள் நன்றி செலுத்த தவறும் போது நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் கூட சாபமாக மாற வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறுகின்றது. If we have asked you to give glory to God by sharing your testimony, we are not asking you for something wrong, but we are asking you to share the testimony so that God receives the glory, and listening to your testimony other people are blessed as well. நாங்கள் வேறு எதையும் கேட்கவில்லை, ஆண்டவர் உங்களுக்கு செய்த இந்த அற்புதமான விடுதலையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது, சாட்சி கொடுக்கும் போது நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றீர்கள். மேலும் உங்களுடைய சாட்சியத்தை கேட்கின்ற மற்றவர்கள் அதனால் அவர்களுடைய விசுவாசமானது தூண்டப்படுகின்றது, விசுவாசம் அதிகரிக்கின்றது. Hallelujah. Hallelujah. Listen, when you fail to give your testimony, what blessings you are supposed to receive, you have put a stop to it. நீங்க ஆண்டவருக்கு மகிமை செலுத்த சாட்சி சொல்ல வெட்கப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் கூட உங்களுக்கு கிடைக்காது. Because if you see the woman, the woman with the issue of blood, when she got healed, she had got healed in a body. But when she shared her testimony, Jesus said, daughter, your faith
has made you whole means she not only got healed in her body, she got healed in her mind, she got healed in her finances, she got healed in every area of her life when she shared her testimony. இரத்தப்போக்கினால் நோயாய் இருந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டு சுகம் பெற்ற போது ஆண்டவர் யார் என்று கேட்டபோது அந்த பெண் முன்னால் வந்து தான் குணம் பெற்றதை அவள் அங்கு சாட்சியப்படுத்தினாள். அவ்வாறு ஆண்டவர் தனக்கு செய்த இந்த பெரிய காரியத்தை மற்றவர்கள் முன் அவள் சாட்சியாக சொன்னபோது ஆண்டவர் அவளிடம், மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லி முழுமையான சுகத்தை கொடுத்தார். உடல் சுகம் மட்டுமல்ல, ஆன்மாவிலும் இன்னும் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான பகுதிகளிலும் பண பிரச்சனை, இன்னும் அவர்களுக்கு இருந்த உறவு சிக்கல்கள், எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் இருந்தும் அவர்களை முழுமையாக அவர் விடுதலை கொடுத்து அவர்களுக்கு சுகம் கொடுத்து உயர்த்தினார். Out of the 10, only one came back to 10 thank பேரில் him. ஒரே ஒரு தொழுநோயாளி தான் திரும்பி வந்தான். What happened? அப்போது என்ன நடந்தது? The one who came back to thank him, Jesus said, "Go, you have been made whole." அப்போது அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சமாதானமாய் போ, நீ முழு குணமும் பெற்றுவிட்டாய் என்று. The 9 who did not share testimony, they only got healed of leprosy, but the one who came and testified got healed in every area of his life, including his finances. நன்றி செலுத்தாத அந்த 9 தொழுநோயாளர்கள் நோயிலிருந்து மட்டும் அவர்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் திரும்பி வந்து நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திய அந்த தொழுநோயாளி தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான பகுதிகளிலும் அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டான். The devil will always tell you not to share your testimony. You know why? Because the moment you come and share your testimony, you are made whole. சாத்தான் எப்போதும் நீங்கள் சாட்சி கொடுப்பதை விரும்புவதில்லை. ஏனென்றால் நீங்கள் இங்கு வந்து சாட்சி சொன்னால் நீங்கள் முழுமையாக முழு மனிதனாக நீங்கள் விடுதலை அடைவீர்கள். அதை சாத்தான் விரும்புவதில்லை. I did not even know to preach, but I would go everywhere to share my testimony, and sharing my testimony, the Lord blessed me to become a preacher one day. நான் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளன் கிடையாது. மாறாக நான் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையான காரியங்களை என் வாழ்க்கையில் அவர் எவ்வாறு என்னை ஒரு சாட்சியாக்கினார் என்பதை நான் பகிர்ந்து கொண்டே சென்றேன். அதை பற்றி நான் கூறிக்கொண்டே ஆண்டவரை மகிமைப்படுத்திய போது அவர் என்னை ஒரு நற்செய்தியாளனாக, போதனையாளராக என்னை உயர்த்தினார். ஆமா சரியா? Praise be to Jesus. ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை. So today I am standing before you with a heart overflowing with gratitude. இன்று நான் உங்கள் முன்னிலையிலே ஒரு நன்றி மிகுந்த உணர்வுள்ள இதயமுள்ளவளாக நிற்கின்றேன். Last year in the month of August, I suppose, brother had come to Saint Alphonsus school for a retreat. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் நான் நினைக்கிறேன், அப்போ சகோதரர் ஜான்சன் செக்யூரா இந்த அல்ஃபோன்சா கான்வென்ட்டுக்கு அவங்க ஈவினிங் இது தியானத்துக்காக வந்திருந்தாங்க. Something in me told me that I should attend the meeting. எனக்கு மனசுக்குள்ள அதை வந்து கண்டிப்பாக அதில் பங்கு பெறணும் அப்படின்னு ஒரு உந்துதல் இருந்தது. And when I attended the meeting, actually my heart was full of sadness. I was broken, I was shattered. நான் அந்த தியானத்தை அதை நான் பங்கு பெறும்போது நான் ஒரு உள்ளம் உடைந்தவளாக மிகுந்த வேதனையோடு நான் அதில் பங்கு பெற்றேன். Just 3 days before this meeting, particular meeting could take place, 3 நாட்கள் அந்த தியானம் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் I was diagnosed with fibroid and also gallbladder stones. எனக்கு ஒரு கட்டியும் இன்னும் ஒரு கல் இருந்தது. So the doctor said that I should be operated upon as early as possible. அந்த எனக்கு இந்த பிரச்சனைக்காக ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் சொல்லியிருந்தார். They said that both my uterus and my gallbladder had to be removed. என்னுடைய கர்ப்பப்பை நீக்கப்பட வேண்டும், இன்னும் அந்த கல் இருப்பதனால் அந்த சிறுநீரகத்திலும் பிரச்சனை இருக்கின்றது, அதற்கும் உங்களுக்கு சிகிச்சை தேவை, அறுவை சிகிச்சை தேவை என்று சொல்லியிருந்தார்கள். So before that I had to go in for further investigations. That is, I was getting ready for the operation, but I had to go in for further investigation. ஆனால் பித்தப்பையில் கல் இருந்தது, அதற்கும்
எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு நான் எந்த பரிசோதனைக்கும் செல்லவில்லை. I had to go in for further investigation. அதற்கு பின்பு இன்னும் சில பரிசோதனைகளுக்கு எனக்கு செல்ல வேண்டி இருந்தது. So I was diagnosed with thyroid and high cholesterol. எனக்கு தைராய்டு என்ற அந்த பிரச்சனையும் இன்னும் எனக்கு கொலஸ்ட்ரால் அதுவும் எனக்கு அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள். So the doctor said that I could not be operated upon immediately because the thyroid has to stabilize. அப்போது மருத்துவர்கள் சொன்னார்கள், உடனடியாக உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடத்த முடியாது, ஏனென்றால் இந்த தைராய்டு என்று சொல்லக்கூடியது அதற்கு ஒரு தகுதியான நேரம் வரும்போது தான் அதை செய்ய முடியும், எனவே அறுவை சிகிச்சையை தள்ளி போட வேண்டும் என்று சொன்னார்கள். And it was at this stage that I attended the meeting. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இந்த தியானத்திற்கு வந்தேன். And what touched me most in the teaching was brothers teaching on the Lord's agape, that is Lord's love, unconditional love. எனக்கு சகோதரர் கற்றுக் கொடுத்த அந்த போதனையில் என்னை மிகவும் தொட்டது எதுவென்றால் அவர் அகாப்பே லவ், நிபந்தனையற்ற அன்பு என்பதை பற்றி அவர் போதித்து கொண்டிருந்தார். அது என்னை மிகவும் தொட்டது. And also he said the Lord doesn't want you to be labeled as a diabetic or a epileptic or a cardiac patient. மேலும் அவர் சொன்னார், ஆண்டவர் எப்போதும் உங்களுக்கு ஒரு சர்க்கரை நோயாளி அல்லது உங்களுக்கு வேறு ஒரு நோய் இருக்கின்றது, உங்களுக்கு பேச முடியாது, இவ்வாறு உங்கள் மீது ஒரு முத்திரை குத்துவதை ஆண்டவர் விரும்புவதில்லை என்று சொன்னார். So with this I prayed in my mind. இதை கேட்டு நான் என்னுடைய உள்ளத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And I knew I had gone too far away from the light of God. And so I prayed. நான் உணர்ந்தேன், நான் ஆண்டவரை விட்டு வெகு தூரத்தில் இருப்பதை உணர்ந்தேன். So I prayed for the divine light. நான் ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஒளி என் மீது வர வேண்டும் என்று ஜெபித்தேன். I went on repeating only that, Lord, touch me, heal me and shed your light upon me. நான் இவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவரே என்னை தொடும், என்னை குணமாக்கும், உம்முடைய ஒளியை என் மீது வீசும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன். But I couldn't give the testimony. I didn't even go forward when brother called me, that is those who are having any sickness, please come forward. When he said that, I didn't want to go to the front because I didn't know every ailment was inside, it was not outside. அப்போது சகோதரர் அவர்கள் கூப்பிட்டார்கள். அங்கு அவர்கள் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் நோய் சுகமாய் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் முன்னால் வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நான் செல்லவில்லை, ஏனென்றால் எனக்கு உள்ளே இருக்கின்ற வேதனைகள் எனக்கு தெரியும். So I prayed and I continued to pray for 6 months. நான் 6 மாதமாக தொடர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். Day before yesterday when I went for the scan, நான் 2 நாளைக்கு முன்னால் நான் ஸ்கேன் எடுப்பதற்காக சென்றிருந்தேன். My gallbladder stones had totally disappeared. என்னுடைய பித்தப்பையில் இருந்த கல் முழுவதுமாக கரைந்து விட்டது. And my fibroid had also disappeared, leaving only the lesion. அந்த தழும்பு மட்டும் தான் இருந்தது. அந்த கட்டி என்று சொல்லக்கூடியது அது முழுவதுமாக கர்ப்பப்பையிலிருந்து போய்விட்டது, தழும்பு மட்டும்தான் இருக்கின்றது. Praise the Lord. And so I am really very very thankful to Jesus. And one more thing, it is more befitting to give this testimony in this church because whenever I went for the scan I used to hold the hands of Saint Anthony. நான் இந்த கோவில் இந்த சாட்சி சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நான் மருத்துவரிடம் செல்லும்போது இங்கு புனித அந்தோனியாருடைய கரத்தையும் நான் பற்றி கொண்டு செல்வது உண்டு. And one more thing also, I have to thank many people because Lord speaks through people. And even Mrs. Raja, Mrs. Immaculate, they all strengthen me with their words, positive words, constructive words. And also one sister told me that miracles can happen anytime. So I meditated upon that, I believed in that, and that is how I got cured. I'm so happy, I'm so thankful. So praise be to Jesus. Thank you. Thank you. நான் மற்றவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திருமதி இமாக்குலேட், திருமதி ராஜம் இவர்கள் எனக்கு கூறிய ஊக்கமான அந்த வார்த்தைகள் எனக்கு உதவியது. இன்னும் கூட ஒரு அருட் சகோதரி அற்புதங்கள் எப்போதும் நடக்கலாம் என்று சொன்னார்கள், அதிலேயும் எனக்கு விசுவாசம் இருந்தது. இது எல்லாம் சேர்ந்து என்னுடைய இங்கு நான் கற்றுக்கொண்ட அந்த ஜபத்தினாலும் ஆண்டவர் முழு விடுதலையை எனக்கு அவர் கொடுத்தார். எனவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பிரைஸ் த லார்ட். ப்ரேயர் நடந்துச்சு, அப்போது நாங்கள் போயிருந்தேன். Praise the Lord. Last year when brothers meeting was in Assisi church, I attended the meeting. அப்போது எனக்கு கொஞ்சம் அதிகமான கடன் பிரச்சனை இருந்துட்டு இருந்தது. I had a debt problem, a loan.
அந்த ஜெபத்தில் நான் வந்து நல்ல உருக்கமாக ஜெபித்தேன். I was praying during the retreat. எப்படி ஜெபிச்சேன்னா, ஆண்டவரே அடுத்த முறை இந்த சகோதரர் ப்ரேயருக்கு நான் வரும்போது கண்டிப்பாக எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல விடுதலையை தந்திருக்கணும். நான் ஒரு விடுதலையில் ஒரு மகளாக உமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு மகளாக அந்த ப்ரேயரில் கலந்துக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். That next time when Brother Johnson comes, all my loan, this debt problem must be solved. I must be free and I have to come and witness to Lord. That was my prayer. ஆனால் அந்த சகோதரருடைய ப்ரேயருக்காக நான் வந்து அறிஞ்ச சமயத்திலேருந்து இங்கே வரணும்னு காலையிலேருந்தே துடிப்பாக கிளம்பி இங்கே வரலான்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் என்னால் இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் கை காலெல்லாம் சோர்வாகி அப்படியே வீட்டில் இவ்வளோ நேரம் மதியம் வரைக்கும் படுத்துட்டு இருந்தேன். இங்கே வரவே முடியாத ஒரு சூழ்நிலையாக கஷ்டமாக இருந்துச்சு. I could not get up in the morning. I was very tired and with a lot of problem. By all means I wanted to come over here. அப்புறம் திருப்பி கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னோன்னே என் சின்ன மகா வந்து என்ன மம்மி காலையிலேயே ப்ரேயருக்கு போகணுன்னு சொன்னீங்களே, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொன்னேன். என்னால் முடியலம்மா, ஒரு ஆட்டோலேயே நம்ம போவோமா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இல்லை நீ மெதுவாக கடவுளுக்கு ப்ரேயருக்கு போகும்போது மெதுவாக நடந்து இதுலேருந்து இது வரைக்கும் தானே போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தி இப்போ இங்கே அனுப்பி வச்சாங்க. அப்போ தான் இங்கே சாட்சி சொல்லதுக்கு அந்த மிஸ்ஸுங்க வந்து இது பண்ணும்போது, ஆண்டவரையும் நமக்கு சாட்சி சொல்லவே நினச்சேனே, அது வரைக்கும் ஒரு காலையில் வரைக்கும் தடங்கலாக இருந்துச்சு. இப்போவும் எனக்கு மனசுக்கு எழும்பி நான் போய் சொல்கிறதுக்கு இந்த ஒரு மனசு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே எழும்பி வந்து இங்கே உங்களுக்கு எல்லாம் இந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு எவ்வளவோ விஷயமான காரியங்கள் செஞ்சுருக்காரு. நான் நல்ல நெஞ்சொலியில் 2-3 வருஷமாக நல்லா கஷ்டப்பட்டேன். இப்போ பூரண நெஞ்சொலியிலேருந்து எனக்கு விடுதலை தந்திருக்கிறாரு. நாங்கள் வந்து முதல்ல நல்ல குடும்பத்தில் டெய்லி ஜெபம் செய்வோம். எங்களுக்கு கொஞ்சம் வருஷமாக ஜெபம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த வீட்டெல்லாம் நாங்கள் போட்டுட்டு வெளியூர்களுக்கெல்லாம் சென்று அரைஞ்சி வந்தோம். திருப்பியும் இப்போ ரெகுலராக ஒவ்வொரு நாளும் கடவுளுக்குள்ளே போய் நல்லா ப்ரேயர் பண்ணுறோம். ஒவ்வொரு பிள்ளைங்களும் என் பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன தவறுகள்லாம் செஞ்சால் கூட இப்போ அன்னைக்கு கடவுளுக்குள்ளே நல்லா போய் நல்ல பிள்ளைங்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க. எனக்கு கடவுளுக்கு கோடி நன்றி. கடவுள் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் அந்த உணர்வேன். கடவுளுக்கு கோடி நன்றி. நீங்களும் அதுபோல் கடவுள்கிட்ட நம்ம முழுமையான நம்பிக்கை, எப்போ பார்த்தாலும் முழுமையான நம்பிக்கையோடு ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜபிக்கும்போது கடவுள் நமக்கு கண்டிப்பாக அதிலிருந்து விடுதலை தருவார் என்று கூறி இந்த கடவுளுக்கே மகிமை இயேசுவுக்கே நன்றி என்று முடிச்சு. So morning also I could not get up and come, but my husband told you better walk and go. So I came here. When I listened to the testimony of the sister, one who shared now, I wanted to come and bear witness to God. So God has blessed our family, my children. So I glorify God and I praise God. Praise the Lord. Loving Father, we thank you for this morning session that we had. நாம் எல்லோரும் இப்போது கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, காலை வேளையிலே நீர் எங்களோடு இருந்து அந்த காலை வழிபாட்டை நீர் எங்களுக்கு வெற்றியாக மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, you gave us a beautiful teaching. ஆண்டவரே, மிக அழகான ஒரு போதனையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். You made it easy to understand. அதை எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். And as we understood, Lord, we applied that word and we saw so many healings. அந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்திய போது நாங்கள் அற்புதங்களை கண்டுகொண்டோம். As we have gathered here again, O Lord, we ask you to teach us deeper and deeper of your truth. ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாக கூடி வந்திருக்கின்றோம். உம்முடைய உண்மையின் ஆழத்திற்கு இன்னும் அதிகமாக எங்களுக்கு நீர் கற்பித்து எங்களை வழிநடத்தும். We thank you and we praise you for this wonderful teaching that you are going to give us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான போதனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றுகின்றோம். We thank you in Jesus name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். Amen. Amen. So before we go any further, let's just write down some notes that we learned in the morning. நாம் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு முன்னால் காலையிலே நாம் கற்றுக்கொண்டதை அதை நாம் சில குறிப்புகளை எழுதி கொள்வோம். Because what you write, you can recall it and practice it every day. நீங்கள் எழுதுவதை திரும்பவும் நீங்கள் வாசித்து உங்கள் வாழ்க்கையிலே அதை நீங்கள் நடைமுறைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். So write down, words are things. எழுதி கொள்ளுங்க. வார்த்தை என்பது ஒரு பொருள். Words are things that take on substance. Words are things that take on substance. வார்த்தை என்பது பொருள்.
Words are things வார்த்தை என்பது பொருள். that take on substance every time we speak. நாம் ஒவ்வொரு முறை பேசும்போதும் அது ஒரு பொருளை கொண்டிருக்கின்றது. That take on substance every time they are spoken. ஒவ்வொரு முறை நாம் பேசும்போதும் அது பொருளை தாங்குகின்றது. The virgin birth of Jesus Christ, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பில் உள்ள அந்த வார்த்தைகள், the virgin birth of Jesus Christ took place அவை செயல்பட்டது because Mary believed the word. அன்னை மரியாள் அந்த வார்த்தைகளை நம்பினதனாலே அந்த வார்த்தைகள் செயலாக்கம் பெற்றது. மரியாள் அந்த வார்த்தைகளை நம்பியதால் அந்த வார்த்தைகள் செயலாக்கம் பெற்றது. She received the word. அந்த வார்த்தையை அன்னை மரியாள் பெற்றுக்கொண்டார்கள். She received the word. வார்த்தையை மரியாள் பெற்றுக்கொண்டார்கள். And she gave voice to it. அந்த வார்த்தைக்கு அவர்கள் குரல் எழுப்பினார்கள். And she gave voice to it. அந்த வார்த்தைக்கு அவர்கள் குரல் கொடுத்தார்கள். By speaking the word. அந்த வார்த்தையை பேசுவதன் மூலமாக அதற்கு ஒலி கொடுத்தார்கள். Praise God. The next line is very important. அடுத்த வரி, when you speak words of faith, விசுவாச வார்த்தைகளை நாம் பேசும்போது, when you speak words of faith, விசுவாச வார்த்தைகளை நாம் பேசும்போது you release spiritual material. நீங்கள் ஆவிக்குரிய பொருளை வெளியிடுகிறீர்கள். You release spiritual material. நீங்கள் ஆவிக்குரிய பொருளை வெளியிடுகிறீர்கள். Necessary to bring that thing to pass. எந்த காரியம் நிறைவேற வேண்டுமோ அதற்கு தேவையான ஆவிக்குரிய பொருளை நீங்கள் வெளியிடுகிறீர்கள். Praise the Lord. Praise the Lord. Can you read that last line what you wrote? அந்த கடைசி வரியை நீங்க வாசிச்சு பாருங்க. When you speak words of faith, it releases the spiritual material necessary to bring that thing to pass. In the same way you can write, when you speak the words of fear, you release that spiritual material necessary to bring those negative things to pass. Praise God. விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தைகள் செயலாக்கம் பெறுவதற்கு தேவையான பொருளை நீங்கள் வெளியிடுகிறீர்கள். அதுபோல பயத்துக்குரிய காரியங்களை நீங்கள் பேசும்போது அது செயலாக்கம் பெறுவதற்கு வேண்டிய பொருளை நீங்கள் வெளியிடுகிறீர்கள். Praise the Lord. புரிஞ்சுதா? Praise the Lord. So according to this truth what you have written, tell me who is supposed to decide what things to bring into your past. இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவசித்தால் இப்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எது செயல்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அது செயல்படுவதற்கு யார் காரணமாக இருக்கின்றோம். If you speak the words of faith, then the material that you are releasing will bring positive things in your life. If you release the words of fear, it will bring destruction in your life. விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தைகளின் விளைவுகள் உங்கள் வாழ்க்கையில் செயலாக்கம் பெறுகின்றது. அதற்கு தேவையான பொருளை ஆவிக்குரிய பொருளை நீங்கள் வெளியிடுகிறீர்கள். மாறாக பயத்துக்குரிய காரியங்களை நீங்கள் பேசும்போது விசுவாசத்திற்கு எதிரான காரியங்களை நீங்கள் பேசும்போது அது நிறைவேறத்தக்கதான பொருளை நீங்கள் வெளியிடுகிறீர்கள். Did you understand? புரியுதா உங்களுக்கு? Hello, did you understand? Now you just look into your prayer life. If you are praying with lot of fear, lot of doubt and lot of anxiety, and you're speaking the negative words and talking all the time your problems in your prayer, that prayer is going to be so dangerous
that it will bring forth all negative things in your life. இப்போது உங்கள் ஜெப வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த வாழ்க்கையிலே நீங்கள் எதை பற்றி பேசுகின்றீர்கள்? எப்போதும் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி, உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை பற்றி, இன்னும் பதட்டமான சூழ்நிலைகளை பற்றி, இதை பற்றியே நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அது செயலாக்கம் பெறுவதற்கு தேவையான பொருளை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றது. எனவே உங்கள் ஜெப வாழ்க்கையின் இறுதியில் உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது? நீங்கள் எது நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் பிரச்சனையை பற்றி அதற்கு தேவையான பொருள்களை வெளியிட்டு கொண்டே இருந்தால் அதுதான் வாழ்க்கையில் நிறைவேறும். Did you understand? புரியுதா? Okay, write down. When words are spoken, they are heard. வார்த்தைகள் பேசப்படும் போது அவை கேட்கப்படுகின்றன. Write down. When words are spoken, they are heard. வார்த்தைகள் பேசப்படும் பொழுது அவைகள் கேட்கப்படுகின்றன. When words are spoken, they are heard. வார்த்தைகள் பேசப்படும் பொழுது அவைகள் கேட்கப்படுகின்றன, செவியில் விழுகின்றது. But not immediately seen the manifestation. ஆனால் அதன் விளைவுகள், வெளிப்பாடுகள் உடனே காணப்படுவதில்லை. But not immediately seen the manifestation. அதனுடைய தெரிவுகள் அல்லது வெளிப்பாடுகள் உடனே காணப்படுவதில்லை. Words eventually produce things. வார்த்தைகள் இறுதியாக நிகழ்வுகளை, தெரிவுகளை உருவாக்குகின்றன. Praise the Lord. Praise the Lord. Words eventually produce things. வார்த்தைகள் முடிவிலே பொருள்களை உருவாக்குகின்றன. Please understand, your circumstances, your situation, everything that is going on in your life is a thing. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கின்ற சூழ்நிலைகள், நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பொருள். Your words, when you speak the word of God, it will change that thing and bring new thing in its place. நீங்கள் இறைவார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தைகள் அந்த பொருள்களை மாற்றிவிட்டு புதிய பொருள்களை உருவாக்கும் வல்லமை படைத்தது. Praise God. Praise the Lord. The angel Gabriel, write down, the angel Gabriel கப்ரியேல் தூதர் presented the word to Mary. அன்னை மரியாளுக்கு வார்த்தையை கொடுத்தார். The angel Gabriel presented the word to Mary. அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் தூதர் வார்த்தைகளை கொடுத்தார். But only Mary had the authority to bring that word from God to pass. ஆனால் அன்னை மரியாளிடம் மட்டும்தான் அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதான அதிகாரம் இருந்தது. But only Mary had the authority to bring that word to pass. ஆனால் அன்னை மரியிடம்தான் அந்த வார்த்தை நிறைவு பெற அதிகாரம் இருந்தது. In the same way, you have the promises of God in the Bible. அதே போல்தான் ஆண்டவருடைய வாக்குறுதிகள் இந்த பைபிளிலே இருக்கின்றது. For this promise to be manifested, God has given you the authority to believe, receive and speak it and give voice to this word, and this word will bring manifestation in your life. ஆண்டவர் இந்த இறைவார்த்தைகளை நீங்கள் கேட்டு அந்த வார்த்தைகளை உள்ளத்திலே இருத்தி அவற்றிற்கு குரல் கொடுத்து அவற்றை நீங்கள் நம்பும்போது இந்த வார்த்தைகள் எதை சொல்கின்றதோ அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற, செயலாக்கம் பெற அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இறைவார்த்தைகள் அவற்றை கேட்டு அவற்றை மனதிலே இருத்தி அவற்றுக்கு குரல் கொடுத்து அவற்றை விசுவசித்து இந்த வார்த்தைகள் எதை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் உங்களிடம் கொடுத்துள்ளார். So who has the key for your healing? உங்களுடைய சுகத்திற்கு சாவி யார் கையில் இருக்கிறது? நீங்கள் சுகம் பெற வேண்டியதற்கான சாவி யாரிடம் இருக்கிறது? உங்க கையிலே இருக்கிறது. Why did you tell them?
Yes. You are giving them the answer. No. I was This- telling them God. Who has the key for your healing? உங்க சுகமளிப்பதற்கான சாவி யார்கிட்ட இருக்கு? சத்தமா சொல்லுங்க. Who has the key for your healing? இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல, நீங்கள் குணம் பெறுவதற்கான சாவி யார்கிட்ட இருக்கு? Who had the key for Mary to become pregnant? God or her voice? அன்னை மரியாள் கருத்தரிப்பதற்கு யாரிடம் அதிகாரம் இருந்தது? அவர்கள் வாயில் உள்ள வார்த்தையில அல்லது கடவுளிடம் தான்? யார்கிட்ட இருந்தது? மதர் மேரி. சத்தமா சொல்லு. மதர் மேரி. So if Mary had the authority or the key to receive a child in a womb, who has the authority to get you healed? அன்னை மரியாள் ஒரு குழந்தையை வயிற்றிலே கருத்தாங்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருந்ததென்றால் உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்குள்ள அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? யாரு? யாரு? Look at that lady, she's saying Mary. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So how did Mary exercise her authority? By speaking, let it be done unto me according to your word. அன்னை மரியாள் அந்த அதிகாரத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள்? தங்கள் வாயை திறந்து அவர்கள் பேசிய போது, ஆண்டவரே உமது திருவுளம், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று வாயை திறந்து பேசிய போது அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். So when Mary agreed with what the angel Gabriel spoke and she opened the mouth in agreement, that was the time she released the miracle in her life. ஆண்டவருடைய தூதர் எதை சொன்னாரோ அதை ஒத்துக்கொண்டு அதை உள்ளத்திலே ஏற்று அவர் சொன்ன வார்த்தையை தன்னுடைய நாவினாலே அதை அறிக்கையிட்டு, எப்போது அவர்கள் நான் உமது அடிமை, உமது வார்த்தை அதன்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார்களோ அந்த நிமிடத்திலே அவர்கள் அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதை அவர்கள் வெளிப்படுத்தி அவர்கள் கருத்தாங்கினார்கள். So write down, when Mary gave voice to the word, write down, when Mary gave voice to the word, அன்னை மரியாள் வார்த்தைக்கு குரல் கொடுத்த போது, குரல் எழுப்பிய போது, when Mary gave voice to the word, அன்னை மரியாள் வார்த்தைக்கு குரல் கொடுத்த போது, a thing was released. ஒரு பொருள் வெளியிடப்பட்டது. A thing was released. ஒரு பொருள் வெளியிடப்பட்டது. Let's say Mary had not opened her mouth. இப்போது மரியாள் வாயை திறக்காமல் என்று வாயை வைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? Would the thing be released in a womb? அந்த வயிற்றிலே கருத்தாங்கக்கூடிய அந்த வல்லமையானது வெளிப்பட்டிருக்குமா? So only when you have the promise of God and you release that promise out of your mouth, now that thing is released in your life. ஆண்டவருடைய வாக்குறுதிகள் உங்களிடம் இருந்து அந்த வாக்குறுதிகளை நீங்கள் வாயால் அதை நீங்கள் வெளியிடும் போது உங்களிடம் இருந்து அந்த வல்லமையானது வெளிப்படுகின்றது. அந்த பொருள் வெளிப்பட்டு அந்த வார்த்தை என்ன சொல்கின்றதோ அது உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கின்றது. Okay, write down. Conception took place as soon as she gave voice to the thing. மரியாள் இறை வார்த்தைக்கு குரல் கொடுத்தவுடனே கருத்தரித்தல் நடந்தது. As conception takes place as soon as you give voice to the thing. அந்த வார்த்தைக்கு அல்லது பொருளுக்கு குரல் கொடுத்த நிமிடத்திலேயே கருத்தரித்தல் நடக்கின்றது. Hallelujah. 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 So are you supposed to become pregnant now? நீங்கள் இப்போது கருத்தரிக்க விரும்பினால், if the angel Gabriel spoke about the birth of Jesus, she became pregnant with the birth of Jesus.
In the same way, somebody spoke to you on the word of healing, you become pregnant with healing. Somebody spoke to you the word of deliverance, you get pregnant with deliverance. Somebody spoke to you the word of anointing, you become pregnant with anointing. So what word are you receiving? The conception will take place when you agree with that word and give voice to that word. அன்னை மரியாள் கபிரியேல் தூதர் வார்த்தையை பேசியவுடன் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உள்ளத்திலே அதை பதித்து அந்த வார்த்தைக்கு அவர்கள் குரல் கொடுத்தார்கள். எப்போது அந்த குரல் அவர்கள் எழுப்பினார்களோ, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு ஒலி கொடுத்தார்களோ, அப்போது கருத்தாங்கினார்கள். அதுபோல இப்போது உங்களுக்கும் குணமளித்தல் என்ற அந்த வார்த்தை கொடுக்கப்படும் போது அதை நீங்கள் உள்ளத்திலே ஏற்று அதை நீங்கள் அந்த வார்த்தைக்கு குரல் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் குணமளித்தல் என்ற அந்த கருத்தாங்குவீர்கள். அதுபோல உங்களுக்கு விடுதலை, தீய சக்திகளிலிருந்து விடுதலை என்ற வார்த்தையை சொல்லும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் உள்ளத்திலே பதித்து அதற்கு நீங்கள் குரல் கொடுப்பீர்கள் என்றால் விடுதலை என்ற அதை நீங்கள் கருத்தாங்குவீர்கள். அதுபோல பரிசுத்த ஆவியில்